இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது இவ்வாறாக சொல்கிறது: தேவனை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் glorifying God. glorifying God. தேவனை நாம் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியும்? அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவரை துதிப்பதினால் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது நன்றி சொல்லுவதனால், நன்றி பலி செலுத்துவதனால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு காரியங்களும் நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் கேட்காமலே தருகிறார். கேட்காமல் தருகிற காரியங்கள் என்னென்று பார்க்கும்போது, சுவாசிக்க காற்று, வெளிச்சம் மற்றும் இரவிலே தூங்க இருட்டு. நாம் பிரயாசப்படாமலே இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். இதை நாம் யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரை நாம் நேசிப்பதனால், ஆண்டவருடைய வழிகளை அறிந்திருப்பதனால், நாமும் மற்றவர்களை இந்த வழியிலே சபைப்படுத்தி தேவனுடைய ரட்சிப்பை சொல்லும்போது, இரண்டாவதாக தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆத்துமாவை ரட்சிப்பதனாலே, அவர்களுக்கு சுபையான பாதைகளை காட்டுவதனாலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆத்ம ஆதாயம் செய்தல் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறது. கர்த்தர் அதை தொடர்ந்து நாம் செய்யத்தக்கதாய் ஆசீர்வதிப்பாரார். ஆமென்.